வாமனே வரேன் அது செல் எடுக்கலாமா இருக்கு. அது பார்த்தியா எவ்வளோ பெற்றுக்குது. நீ எங்கே போகிற? பொறுமையா விட்டே இல்லை. எல்லாத்தையும் வீடியோ எடுத்து ஹலோ ஆண்டர்ஸ், இன்றைக்கி பதிவில் நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட்லா ரோகம் வந்து தரையில் நின்று பிடிச்சி பார்த்துருக்கீங்க. முதல் முறையாக பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு நடுவில் ஒரு கரைத்திட்டை கண்டுபிடிச்சி அதில் வந்து நம்ம ஃபீடரு நம்ம மாவு எல்லாத்தையுமே மிதக்க விட்டு ஒரு புது அனுபவமாகவே இன்றைக்கி ஃபிஷிங் பண்ணியிருந்தோம். என்ன தான் மீன் பிடிக்க பயங்கரமாக நாங்கள் போனாலும் மீன் எங்களுக்கு அல்வா தான் கொடுத்தது. 2 டைம் ஃபிஷிங் போயிருந்தோம் இன்றைக்கி நாங்கள் யூஸ் பண்ண ஃபீடர் செட் பார்த்தீங்கன்னா பஞ்சு குத்தி போடுறது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பஞ்சு குத்தணும்னு அவசியம் கிடையாது. எதுக்காக இந்த ஃபீடர் செட்டை மேட் பண்ணனா, நிறைய பேருக்கு அந்த பஞ்சு குத்தணுன்றது வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது. அப்பப்போ குத்தி போட வேண்டியதாக இருக்குது. அதனால் இன்ஸ்டண்ட்டாகவே இந்த ஃபீடர் செட்டை ரெடி பண்ணியிருந்தேன். மார்னிங் நாங்கள் ஃபிஷிங் போனதில் எதுவுமே எங்களுக்கு மாட்டல. அதனால் ஈவினிங் டைமில் அதே இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் நல்லாவே ஸ்ட்ரைக் இருந்தது. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லா ஃபன்னியாகவே போச்சு. ஒரு மீன் அடித்தோன்னே பக்கத்தில் இன்னொரு மீன் அடிச்சிருந்து நல்லா ஃபன்னியாக இருந்தது. இந்த தண்ணிக்குள்ளே எப்படி மீனை ஏற்றிருப்போம், எப்படிலாம் லேண்ட் பண்ணோம் அப்படின்றத நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு கட்லா ரோகு பிடிக்கிறதுக்கான ஃபீடர் செட்டு உங்களுக்கு வேணும்னா மேலே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு கேட்லாக பார்க்க தெரியல, எனக்கு அது சரியாக புரியலன்னு தெரிஞ்சதுன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அதை நான் அண்டர்ஸ்டூட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருளை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் 3 ஃபீடர் செட் வாங்கினீங்கன்னா ஒரு ஃபீடர் செட் உங்களுக்கு ஃப்ரீயாக வரும், 2 பாப்அப் பால் வச்சு. இந்த ஆஃபர் லிமிட்டட் பீரியட் தான், மறக்காமல் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவர் தான் எங்கள் குருநாதர் ஒயிட் சட்டை போட்டுக்கிறாரு பாருங்க. ஓகே போடு. அவர் தான் எல்லா நன்மகத்தில் மீன் ஏற்றுருவார். அது அடா எடுப்பா சாமி. யார் சாமி நீ இப்படி அடிப்பான்னா வாமனே வரேன் அது செல் எடுக்கலாமா சீக்கிரம் வா. போதும் 2 மட்டும் போட்டேன் வச்சு வாமனே. மணியா அது போயிடுச்சு. மணியா போயிடுச்சா? சீக்கிரம் வா. என்னப்பா நீ மீனை விட்டுருங்க. நீ அதை பெஸ்ட்டு வா மணியா. இதை வெளில வீடியோ எடுக்கிறோம். இல்லை என்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல நீங்கள். கை இந்த போனி போடு வைக்காதீங்க. கை இல்லை இருக்கு வா மணி வா மணி. மணி வா மணி கொஞ்சம். எந்த எண்ணெய் என்ன பின்னாடி உங்களை இருக்கு வா. மூஞ்சி தெரியாது பின்னாடி எடுத்துடா. அதே கோணி பையங்கடா இங்கே இருக்குது. டிக்காட்டு எண்ணெய் எடுங்க. அப்படி கை வைக்காதண்ணா அந்த கேமரா பக்கம். எடுத்துட்டேன். 2 பேருமே தான் எடுக்கிறேன், 3 பேரும் சேர்த்து. மணி எடுத்துட்டான். ஜூம் பண்ணவா? அப்படி விட்டு அந்த வாரம் எப்படி வந்துருங்க. அந்த வாரமா வா அண்ணா. அதான் அந்த வாரமா வா. நான் படத்தில் விழுந்து செல்லு கீழே போட போகுது. இல்லை லோகு இல்லை. நீ ஒரு பெருசா கிட்ட வா வாடா டேய். இப்படி வாடா இப்படி வாடா மேட்டுக்கு வாடா. அதை கொடுங்க, அதை கொடுங்க. அண்ணா முள் அதிகமாக இருக்குண்ணா. அஜின் படாது இது டயர்ட் ஆகும். பார்த்து முள் இருக்கு.
நீ என்னடா டக்குன்னு விடுறா இது ஏன் பக்கம் வருது பாரு. என்ன சின்ன மீனா இது? ஒரு முள்ளு தான் மணி மூவ் ஆயிருக்கு. அது பாத்தியா எவ்வளவு பெருசுக்குது? அம்மா எண்ணெயை கவுண்ட் பண்ணுமா? ஏத்துறோம் நாங்க. உசார் இரு. அது தண்ணிலே விட மேலே தூக்காது. டயர்ட் ஆகிற மாதிரியே தெரியல. பெருசு போல மணியா. பெருசுதாம்மா. என்ன சொல்லிருக்காங்க? சின்ன மீனா இது. வாயில் எடுத்துக்குது. இரு. என்னப்பா? பண்ண முடியாது. உணர்ச்சி வசத்தை அடக்கு. டபுளாக்கா? டபுள் மாதிரி இருக்கு. அது ரெக்கையில் நல்லா அடிச்சிருக்கு. ஏ இவன் வாங்க நாளுக்குதா வாங்க நான் ஃபோன் பண்ணுறேன். டேய் எடுத்து வெளியே போட்டுருங்க அந்த செட்டை. பொறுமை. அது வாயில் உள்ள கயிற்றுனா போதும், அடிச்சு ஓதுறேன்னு கஷ்டமாக இருக்கும். பெருசு இரு இங்க நீ எங்க போற? ஏய் வீட்டுக்கு போகிற ஆளையா? பொறுமையா விட்டே இல்ல. பையிலையா? அந்த பையில ஏத்துங்க. அதெல்லாம் சாமி கை பெரிய சைஸ். இப்போ நம்ம ஒன்றும் காமெடியா இருக்கும். வீடியோ எல்லாம் பண்ணிட்டு ஓட போறோம். பார்த்துனே இரு. அதில் தூக்கி அடிச்சு ஓடும். அப்படியே மாற்ற வந்தான். என்ன பண்ற? மணியா ஆ டைட்டு கொடுக்கணும். ஓ ஓவரா டைட்டு ஓட விடுப்பா. அதை ஓட விடு. நல்லா ஓட விட்ட போ. இருப்பா சாமி, நீ லாங்லேயே நிறுத்தி ஓடியாந்து காலில் இல்லை ஏட்ட போகுது. அப்படியே ஆட விடு லாங்லேயே. இன்னும் ட்ராக் லூஸு வை. அவன் எப்போ வரான்? எத்தனாயா கிட்ட வந்துச்சு மீன் வட்டம். ட்ராக் லூஸ் வைனா தான் இருக்கு மணி. வா அந்த மாதிரி ஆட விடு. பெருசா அது பாரு. ஓட அப்படியே நிறுத்து. என்னாச்சா? எட்டாம் தாத்தா மீன் போட்டுக்க மணி. ம் ஆட விடு. வைக்க கூட இல்லை மணியா. இன்னும் மொத்தம் இங்கே தான் நிற்கிது. பின்ன என்ன பண்ணுவோம்? வா அங்கேயே நிறுத்துப்பா. மீனை விட்டுக்கிட்டா போகிற காலில் ஏறிடும். மீன் தெரியவே இல்லையாப்பா? நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி தூக்கு லைட்டா. இப்படி வா கரைக்கு. பின்னாடி வாப்பா. பள்ளத்தில் பண்ணிடுங்கன்னு பள்ளமா அது? ஆமாம் அப்படி வான்றான். இப்படி வா மேடு தோறு வா. அடா இருப்பா கஷ்டமாகுதுண்ணா. காலில் ஏற்றுண்ணா. இங்கே வா இருண்ணா திருப்புறேன். காலில் இல்லை ஏற்ற போகிற திருப்பணான்னுங்கிற. அவள் தான் விடுப்பா. கட்டுப்பா. 2 பேருப்பா. இவர் கட்டுப்பா. மூஞ்ச கட்டுப்பா. இதை க்ளோஸ் அப் வை. இப்படி வை, திருப்பி வை. போதும். வருவாதியா? நல்ல சைஸ் அது காட்டுங்க. ஓகே
ஐயோ குச்சி உடைக்குதுப்பா. கேனை சுற்றுனேன். அது மேலே வச்சிருங்க. அதான் அதேமே விட்டுக்கிட்டு தொலைகிற போகிற அதே மீன் தானே? ஏன் பார்த்தாங்க இருக்கட்டும். என்னண்ணா சுத்தணுமா? அது பள்ளமாண்ணா? ஆமாம் கீழே இருக்கு கொஞ்சம். இருவா லூசுடியா? யார் சாமி? விட்டேன். ஐயோ என்ன இப்படி திரும்புது? அப்படி உன் செட்டு எதுவுமே தொடலையாண்ணா? இல்லைண்ணாச்சி நம்ம நல்லா லாக் ஆயிடுச்சு. தள்ளு. அது பள்ளண்ணா? லாக் ஆயிடுச்சு. என்ன அவசரம்? கட்டலா மாதிரியே இருக்குதா? திருப்பி விடு. எல்லாத்தையும் வீடியோ உள்ள போட ஒரே சிப்பத்தில் போட்டுருமா? ஒரே சிப்பத்தில் போட்டால் வீடியோ வந்துடும். வேறாகுது. நான் பிடிச்சது உன் சைஸோட கொஞ்சம் இது மணி. பாரு நீயே பாரு மணி. ஐயோ இப்போ வேணாம், பேசுகிற டைம் இல்லை. கொடு. நானும் சைஸாக தான் பிடிச்சிருக்கேன். ஒரு ஆள் உட்காரணுமா? லாஸ்ட்டாக பிடிச்சது தான் சின்னது.